பெண்களுடைய நகை, பெண்கள் அணியிற நகை அதுக்கு ஜகாத் வந்து இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்தில் பெண்களுடைய தங்க நகைக்கு ஜகாத் இருக்குதுன்னு பெண்கள் அணியக்கூடிய நகை ஆபரணங்கள் தானே, மாலை அவங்க அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் அவங்க, அதாவது கணவன் மனைவி எடுத்து கொடுக்கல, அவங்க ஜகாத் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த கருத்தை பொறுத்தவரை இதில் ஹதீஸ்கள் சம்பந்தமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் கொடுக்கிற சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் நம்முடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அனைத்துமே பலவீனமானது. பெண்கள் அவர்களுடைய அணிகின்ற அந்த தங்க நகைக்கு ஜகாத் கொடுக்கிறது சம்பந்தமாக அது கொடுக்காட்டி வர எச்சரிக்கை சம்பந்தம் வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களுமே பலவீனமானது என்பது நம்முடைய நிலைப்பாட்டு. என்னுடைய அல்ல, நான் சரி காணுகிற பல அறிஞர்களுடைய கருத்து. இப்ப பெண்கள் வந்து அணிகிற தங்க நகைகளுக்கு ஜகாத் இருக்குது இல்லையாங்கிறதுல ஹதீஸ்ல வச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில் ரெண்டு வகையான கருத்து இருக்குது. தாபீன்கள்லையும் ரெண்டு வகையான கருத்து இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா விஷயங்களையும் கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனா இல்லைன்னு சொல்ற அந்த ஆதாரங்களை பார்க்கும்போது நமக்கு சரியாப்படுது. இன்னும் பல அறிஞர்கள் இருக்குதுன்னு கருத்தையும் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இதுல எது சரியாப்படுதோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயம் தான். அப்ப நம்முடைய கருத்து என்ன சொன்னால், பெண்கள் அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் வந்து கிடையாது. அதை சஹாபாக்கள் பலர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பட்டியல் நான் ஒரு வீடியோல பேசியிருக்கேன், அது சம்பந்தமாக ஆய்வு பண்ணியிருக்கேன், நீங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். அப்ப சஹாபாக்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு அவங்க ஜகாத் கொடுக்கறதில்லை. இப்ப இன்னொரு கருத்து இதுல வருது என்னன்னு சொன்னால், இந்த 10 பவுன் இருந்த ஜகாத் கொடுக்க சொல்லப்படுதானே. ஜகாத் என்பது இந்த காசு பணத்தில்ங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தங்கம் வெள்ளி தான் ஜகாத் கொடுக்கிறது. பொதுவாக வந்து சஹாபாக்கள் தாபீன்கள் நபி ஸல்லல்லாஹு காலத்துல எல்லாம் இந்த கரன்சி வந்து எப்படி இருந்தது, அதாவது தங்கம் வெள்ளி தான். அப்ப தங்கம் வெள்ளியை வச்சு மதிப்பிட்டு இந்த காசுக்கு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு வருமானம் தானே, அந்த காசுல 10.5 பவுனுக்கு அளவுக்கு காசு இருந்தால், பணம் இருந்தால், அப்ப அதுல 2.5% கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? காசு எவ்வளவு பெருமதியை வச்சு ஜகாத் கொடுக்கிறது? ஒரு ஆள் 2 லட்சம் இந்த ஜகாத் கடமையாடா இல்ல. 10.5 பவுனுக்கு எவ்வளவு பெருமானம் காசு இருக்குதோ அந்த காசை வச்சு நம்ம அதுக்கு நிசாப் அளவை பார்த்து அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் 2.5% ஜகாத் கொடுக்கணும். அதுதான் தங்கத்துல 10 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கிறதுங்கிறது. அதுதான் அது வந்து எப்படின்னா, இப்போ உதாரணமா கணவனுடைய காசு இருக்குது, 50 லட்சம் இருக்குது, அவர் பார்க்கிறார் 10 பவுனுக்கு மேல இருக்குது, மொத்தமா ஜகாத் கொடுக்கணும். இப்ப காசு எவ்வளவு ஜகாத் கொடுக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு காசு வந்தா ஜகாத் கொடுக்கிறது? ஜகாத் வந்து எவ்வளவு காசு இருந்தா நீங்க ஜகாத் கொடுக்கணும்? எவ்வளவு இருந்தா? அதுக்கு அளவு எப்படி பார்க்கணும்? தங்க வெள்ளியை வச்சு, தங்கத்தை வச்சு பார்த்தா 10 பவுண்ட் அளவுக்கு காசு இருந்தால் அது நிசாப். அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தியான ஹவுல். அது கடையில் செலவழிஞ்சு போச்சுன்னா ஜகாத் உண்டு இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே ஜகாத்துக்கு 2 ஷரத்து, நிசாபிலே ஹவுல் இருக்கணும். இது வந்து காசு பணத்துக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தான் அந்த 10 பவுன்கிற சப்ஜெக்ட் வருது. இப்ப வந்து பெண்கள் வந்து அணிவாங்க தானே. இப்ப கணவன் சம்பாதிக்கிறாரு, அது மாதிரி பெண்ணும் பிசினஸ் செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜகாத் இருக்குது. இப்ப பெண் அணியக்கூடிய நகைகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு வாப்பா கொடுத்திருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு போகும்போது வாப்பா கொடுத்திருப்பாங்க, 40 பவுன் 30 பவுன் 50 பவுன் கொடுத்திருப்பாங்க, அண்ணன்மார் கொடுத்திருப்பாங்க, தம்பி கொடுத்திருப்பாங்க, கணவன் கூட வாங்கி கொடுத்திருப்பாரு. இது அவங்க ட்ரெஸ் ஆடை மாதிரி தான், அவங்க அணிகலன். இப்ப அவங்க வந்து ஒரு அவங்ககிட்ட 40 பவுன் 25 30 பவுன் இருக்குன்னு சொன்னால் இப்ப 10 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணுமாண்டா இது அவங்க அவர்கள் அந்த சம்பாதிக்கிற இதல்ல, அவர்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் அணிகலன் ஆடை என்ற பகுதிக்குள்ள தான் வரும். அந்த அடிப்படையில் தான் ஜகாத் என்பது கிடையாது. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப அந்த பெண் வந்து அவங்க எத்தனை பவுன் வச்சிருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு ஜகாத் கொடுக்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அல்ல. ஒரு பெரும் சஹாபாக்கள் தாபீன்கள் ஹதீஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு அதான்